Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. நானும் பாக்யராஜும் வந்து ஒரே ஸ்கூலில் படித்தோம். சினிமா ஆசையில் வந்து ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வாய்ப்பு கிடச்சோன்னே அந்த ரூம்லேருந்து சொல்லாமல் போயிட்டார். நான் வந்து எந்த மவுண்ட் ரோட்டில் நாங்கள் வந்து சாப்பாடுக்கு இல்லாமல் நடந்து போனோமோ அதே மவுண்ட் ரோட்டில் பென்ஸ் காரில் போயிட்டு இருந்தார், நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ இவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இந்த 10 பாட்டையும் யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்தினாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணுறேன், டேட் உடனே கொடுக்குறேங்கிறாரு. அப்போ தான் ஆர் சுந்தரராஜன் சொல்ல அந்த 10 பாட்டுக்கும் பண்ணப்பட்ட கதை தான் வைதே காட்டுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நிறையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் நட்புக்கு இலக்கணமாக இருந்தவர்கள் கடைசி வரைக்கும் 2 பேருமே மதுரையில் இருந்து வர்றார். அப்போ விஜயகாந்தை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு ராவுத்தர். அப்போ சுந்தரராஜன் ஒரு ட்ராக்கில் ஒரு டைமில் போகிறாரு, இந்த பக்கம் பாக்யராஜ் ஒரு ட்ராக்கும் போனால் பாக்யராஜ் பாரதிராஜாட்ட போயிடுறாரு. பாரதிராஜா ஒரு ஹீரோ ஆகுறாரு, அவரே வேணாங்கிறாரு. சசி வந்து சேது படத்தில் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வர்றாரு, அப்புறம் கூட அப்படியே அந்த படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு, கடைசி அசிஸ்டண்டாக இருக்கும். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கொடுத்தானா படுத்து கிடந்தா, நம்ம கொடுத்தா ரூமில் இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால், இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்கிற போது அந்த ஒரு அவங்களுமே அந்த கடத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு ஒரு இடம் லெவல் வந்துருச்சுப்பா, நமக்கு இந்த நேரத்தில் வந்து அது மாதிரி வச்சுக்கிறக்கூடாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு விதி என்னென்னா, ஒருத்தன் வெற்றி பெற்று மேலே போயிட்டான்னா முதலில் அவனுடைய பழைய வாழ்க்கை தெரிஞ்சவனை கட் பண்ணிடுவாங்க. அவனுடைய காரக கழிவுறது, நாயக்குழு பாட்டுறதுக்கு, வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்குறது, ஒரு 6 படம் 7 படம் பண்ணதுக்கு பிறகு தான் ஒரு பேடே கையில் எடுக்க முடியும், டிஸ்கஷன் ரூமுக்கே உள்ளே போக முடியும், எடிட்டிங்கே கூட்டு போக முடியும். 2 படத்துக்கு மேலே தான் ஷூட்டிங்கே கூட்டு போவாங்க. இப்போ நெல்சன்லாம் வந்து முதல் படம் பண்ணுறாரு, முதல் படம் பண்ணிவிட்டு அது படம் டேக் ஆஃப் ஆகல, உடனே விஜய் டிவிக்கு போயிட்டார். விஜய் டிவி பீக்கில் இருக்குது, நல்ல பேசிக் சேலரி கொடுக்குறாங்க, அந்த சேலரி வாங்கி லக்ஸுரியாக போகிறார். அங்கேருந்து தான் இன்னொரு படம் கோலமா கோகில பண்ணுறாரு. ஒரு டைரக்டர்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் இறந்தும் போயிட்டார். ஒரு நாள் வந்து முதல் நாள் காலையில் சாப்பிட்ருக்கிறாரு, அடுத்த நாள் மதியம் நாங்கள் போகிறோம், சாப்பிடாமே உட்காந்துருக்காரு, அந்த ரூமுக்குள்ளே மட்டும் உட்காந்துருக்காரு. ஒரு அசிஸ்டன்டேட்டருக்கு ஒரு பேசிக் சேலரி இருக்குது, அசிஸ்டன்டேட்டரை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது, அசிஸ்டன்டேட்டரை ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த படம் அந்த டேரக்டருக்கு தான் முதல் படம். ஒரு அசிஸ்டன்டேட்டர் கை அமைக்கிட்டு இருக்கான், ஒரு அசிஸ்டன்டேட்டர் கால் அமைக்கிட்டு இருக்கான், அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி உட்காந்துருக்கார் சேரில். ஆனால் அதுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடாமல் அதே டைரக்டரு சைதாப்பேட்டை ரயில் ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருந்தார். ஃபைன் டைம்ஸ் அணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சினிமாவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எதிரிகள், தோழர்களாக இருந்த எதிரிகள் அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இப்போ அது நிறைய பேர் ஓப்பனாக பேச தொடங்கிட்டாங்க சார். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவரை பற்றி சுந்தரராஜன் அவர் வந்து பேசியிருக்காரு. நம்ம இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தோன்னா அவர் வந்து சிறகடிக்க ஆசை அந்த சீரியலில் பார்த்துருக்கு சார், ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் ஓப்பனப்பாக பேசியிருக்காரு, அவங்களுக்குள்ளே இருந்த நட்பு, அதுக்கப்புறமா எப்படி வந்து பேச போனாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒன்றா வந்தவங்க அப்படின் போது சினிமாவில் இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருக்கு சார். எப்படி அவங்களோட நட்பு வந்து இப்படி மாறிச்சு? இல்லை, பாக்யராஜ் அவர்களுக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்தது. ஒரே ஊருக்காரவங்க, ஒன்றா தான் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க, ஒன்றா தான் சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நண்பர்களாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இது தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய வருத்தம் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய கோபம் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய சேலஞ்சு இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப நாள் கழித்து மனம் திறந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு. நானும் பாக்யராஜும் வந்து ஒரே ஸ்கூலில் படித்தோம், சினிமா ஆசையில் வந்து ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வாய்ப்பு கிடச்சோன்னே அந்த ரூம்லேருந்து சொல்லாமல் போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் வந்து மவுண்ட் ரோட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கப்போ காரில் வந்து என்னை ஏற்றுக்கிற சொன்னார், நிப்பாட்டிட்டு என்னை ஏற சொன்னார், நான் முடியாதுன்ட்டேன். அப்புறம் அவங்களோட நடந்த ஒரு நிறைய கான்வர்சேஷன்லாம் சொல்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் பாக்யராஜும் சுந்தரராஜன் அவர்களும் ஃப்ரெண்டு ஒன்றா இருந்தாங்கங்கிறது மட்டும்தான் தெரியும். இவங்களுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்குதுங்கிறது இப்போ அவர் பேசின பிறகு தெரியுது. இது எல்லா தரப்புலையும் நண்பர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயந்தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இரட்டையர்களாக படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு போனோம். அந்த காலத்தில் கிருஷ்ணன் பஞ்சு அந்த மாதிரியான டபுள் ஹீரோஸ் டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. மோகன் தேவராஜ் மோகன், கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி இரட்டை இயக்குனர்கள்.
அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கு முதல்ல வாய்ப்பு வந்துச்சு, புதிய வாய்ப்புகள் நடித்தார், ஒரு ஹீரோவெல்லாம் போயிட்டார். நான் வந்து எந்த மவுண்ட் ரோட்டில் நாங்கள் வந்து சாப்பாடுக்கு இல்லாமல் நடந்து போனோமோ அதே மவுண்ட் ரோட்டில் பென்ஸ் காரில் போயிட்டு இருந்தார், நான் நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கடத்துக்கு மேலே என்னை வந்து ஊருக்கு போயிருந்தாரு, நான் நன்றின்னு அமிச்சேன், அப்போ தான் அந்த தீவிரமாக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் சுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் கூட இருந்திருக்காரு, அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ராப்பராக ஆர்ட்டையும் டேரக்டராக ஒர்க் பண்ணல. ஆனால் அப்படி இருந்து முதல் படம் பயணங்கள் முடிவதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு அவர் பண்ண படங்கள் எல்லாமே பேக் டு பேக் விட்டு, ரஜினிகாந்தை வச்சு ராஜாதி ராஜா பண்ணார், அப்புறம் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணார், நிறைய படங்கள் பண்ணார். நான் அப்படியே அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு 2 மனைவிகள். அவர் 1974-75 ஊர்லேயே ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் துர்கானுங்க அவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 3 பசங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். ஆமாம், 2021 அந்த டைம், அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அனபல் சேதுபதினு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, தீபக், அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் அவங்க அப்பா படத்துலேயே நடித்தார். 3 பசங்க, இல்லை 3 பசங்களும் ஒருத்தர் இறந்துட்டாங்க, இவர் இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். பட வாய்ப்புகள்லாம் விஜயகாந்தை வச்சு நிறையா படங்கள் பண்ணார். என்னாசி மச்சான், காந்தி பிறந்த மண், விஜயகாந்தை வச்சு ஒரு சீரியஸ் பண்ணார். விஜயகாந்தோடைய ஆரம்ப காலத்தில் வைதேகி காத்திருந்தால் படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. வைதேகி காத்திருந்தால் படங்கள் வந்து இவர் இளையராஜா காம்பினேஷன் ஒர்க் பண்ணாங்கன்னா பாட்டு ஹிட்டு. அது ஒரு முறை அவர்கிட்ட கேட்குறாங்க, இளையராஜா கூட மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப வந்து இப்படிங்க பாட்டெலாம் ஹிட்டாக இருக்குன்னு. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், சுச்சுவேஷன் சொல்லிட்டு எது பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுன்னு கேட்பேன். அவர் அதில் எப்படி கொடுத்துருவார், நான் அவர்கிட்ட வந்து டிஸ்கஷனே பண்ண மாட்டேன். அதனால தான் எங்களுடைய காம்பினேஷனில் பாட்டுலாம் இருக்குது. அப்போ வைதேகி காத்திருந்தால் படத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருக்காரு. ஒரு 2 டியூன் போடுறாங்க, 3 டியூன் போடுறாங்க, அதில் ஒன்று வேணான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டியூன்லாம் எடுத்து இவருக்கு பெஸ்ட் டியூனாக ஒரு 10 டியூன் வச்சுருக்காரு, ஒரு ஸ்டாக் வச்சுருக்காரு. அப்போது ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அப்போ வந்து இளையராஜா கால் ஷீட் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டிமாண்டு. அப்போ இவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இந்த 10 பாட்டையும் யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்தினாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணுறேன், டேட் உடனே கொடுக்குறேங்கிறாரு. அப்போ தான் ஆர் சுந்தரராஜன் சொல்கிறார், அந்த 10 பாட்டுக்கும் பண்ணப்பட்ட கதை தான் வைதேகி காத்திருந்தால். 10 பாட்டு பண்ணியிருக்கா, இல்லை 7 பாட்டோ 8 பாட்டோ படத்தில் வரும். அப்போ அந்த பாடகர் அந்த பாட்டுக்காக ஒரு கதை பண்ணுறாரு, கதை பண்ணுறாங்க. அப்போ அவன் வந்து ஹீரோ வந்து பாடகராகவே இருக்கிறான், நைட் ஆனால் பாடுவான், பொழுது ஒன்றா பாடுவான், அவனுக்கு பின்னாடி ஒரு கதைன்னு அதை வச்சு ஒரு கதை பண்ணி அந்த பண்ணப்பட்ட படம் தான் வைதேகி இருந்தால். இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு ஹிட்டோ அப்பப்போ நம்ம படமும் எங்கேயாவது பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட படம் பேக் டு பேக் ஹிட் கொடுத்தாரு. ராஜாதி ராஜான்னு ஒரு படம் ரஜினிகாந்தை வச்சு கொடுத்தாரு, நிறைய படங்கள் கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஒரு இடத்துல ஹீரோ ஆயிட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்குள் இப்படி ஒரு சோகம் இருக்குது, நண்பர்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு வெரிசல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இல்லை அந்த காலகட்டங்கள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நிறையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் நட்புக்கு இலக்கணமாக இருந்தவர்கள் கடைசி வரைக்கும் 2 பேருமே மதுரையிலிருந்து வர்றார். அப்போ விஜயகாந்தை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு ராவுத்தர், நீங்கள் வந்து ஹீரோ பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு ராவுத்தருக்கு சொந்தமான ஒருத்தர் வந்து சேனா ஃபிலிம்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் கம்பெனி வச்சுருக்காரு. சென்னையிலேயே அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்கள போய் பார்த்து அந்த ஆஃபீஸில் தான் முதல்ல வந்து 2 பேர் தங்குறாங்க. தங்கிட்டு வாய்ப்புகள் தேடுறாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டாரு, நீ ஹீரோ ஆகிற, நான் ப்ரொடியூசர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ராஜினுங்கிற ஒரு லாட்ஜ் இருக்குது ட்ரெயினரில், அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி அப்புறம் ஹீரோவானாங்க, தயாரிப்பாளரானாங்க. அப்புறம் அவங்க கடைசியில் ஒரு கடத்துக்கு மேலே பிரிஞ்சுட்டாங்க. அப்போ சினிமாவில் அந்த காலங்களில் வந்து இணைந்து பணியாற்றுகிற ஒரு காலம் இருந்துச்சு. டிஸ்கஷன் ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த டிஸ்கஷனே இப்போ இல்லாமல் போச்சு. டிஸ்கஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கதையை எடுத்துகிட்டு முடிவு பண்ணிட்டு ரைட்டர்ஸை கூப்பிடுவாங்க, பாலகுமாரன் மாதிரி, மற்றபடி சுஜாதா மாதிரியான ரைட்டர்ஸை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் ரைட்டரை உட்கார வச்சு ஸ்டோரி டிஸ்கஷன்னு போகும். அதுக்கு இருந்து டைரக்டர் ஆனவங்களாம் இருக்காங்க, ஸ்டோரி டிஸ்கஷன் அதுலேருந்து டைரக்டர் ஆனவங்களாம் இருக்காங்க. சில பேர் ஷூட்டிங்கே போயிருக்க மாட்டாங்க. அப்படி நிறைய ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்தவர் பாக்யராஜ் கூட இருந்தவர் ஆர் சுந்தரராஜன். அதுக்குன்னே நம்ம அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காட்டேஜாக இருக்கும், சினிமா ஆட்கள் ஃபுல்லாகவே அங்கே இருப்பாங்க. பார்த்தா ஏதாவது படத்தினுடைய டிஸ்கஷன் போய் மாறி மாறி அங்கே படம் அந்த படம் இந்த படம்னு போயிட்டு இருக்கும். பட வாய்ப்புகள் இல்லாத சில டேரக்டருக்கு டிஸ்கஷனுக்கு போவாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய டிஸ்கஷனுக்கு போனவர் கூட இருந்தவர் தான் இந்த ஆர் சுந்தரராஜன். இப்போ அவர் பேசினதான் எல்லாருக்கும் பெரிய ஷாக், இவ்வளோ நட்பு இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது.
ஓகே சார். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு தனியார் சேனல்லேருந்து ஒரு விழா ஒன்று எடுத்தாங்க. அவங்க கூட நடித்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மூத்த கலைஞர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இவரோட இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது இப்படி வரதுல சில பேர் ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் வருது. சில பேர் வந்து ஒரு அளவுக்கு தான் அவங்களால அதை ஃபாலோ பண்ணி வர முடியுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி இருந்தது. சினிமாவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இல்லை, டைமிங் தான். ஓகே, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் எந்த உயரத்துக்கு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அமையக்கூடிய கரெக்டான கதாபாத்திரங்கள், சுச்சுவேஷன், ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வந்து முடிவு பண்ணும். அப்போ சுந்தரராஜன் ஒரு ட்ராக்கில் ஒரு டைமில் போகிறாரு, இந்த பக்கம் பாக்யராஜ் ஒரு ட்ராக்கும் போகிறார். பாக்யராஜ் பாரதிராஜாட்ட போயிடுறாரு. பாரதிராஜா ஒரு ஹீரோ ஆகுறாரு. அவரே வேணாங்கிறாரு. புதிய வார்ப்புகள் படத்துக்கு முதலில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஹீரோ கங்கை அமரன். கங்கை அமரன் தான் ஹீரோ நடிக்க சொல்கிறாரு. அவர் ஒய்ஃப் வேணான்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் பல ஹீரோக்கள் போடுறாங்க, வேற இல்லை வழி இல்லாமல் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு பாரதிராஜா அவரை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறார். எல்லாருமே தயங்குற நேரத்தில் அவர் நடிக்க வச்சார். அப்போ அவர் போய் சேர்ந்த இடம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அந்த டீமில் வந்து நமக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பாலா டீமில் அன்றைக்கி சசிகுமார் வந்து அந்த டைரக்டராக இருக்கார், நடிகராக இருக்காருன்னா சசிகுமார் சினிமாவுக்கு எப்படி வந்தாருங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சேதுன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தசாமி வந்து சசிகுமாரனுடைய உறவினர். அந்த படத்துக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வர்றாரு. சசி வந்து சேது படத்தில் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வர்றாரு. அப்புறம் கூட அப்படியே அந்த படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு. கடைசி அசிஸ்டண்டாக இருக்கும். மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படம் சேது படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஷூட்டிங் நடந்துச்சு. 10 நாள் போகும், நின்றோம், அப்புறம் 10 நாள் போகும், 6 மாதம் கழிச்சு 10 நாள் போகும், இப்படி போகும். ஆஃபீஸ் மட்டும் இருக்கும். ஆஃபீஸே எனக்கு தெரிஞ்சு 4 இடத்துல மாற்றினாங்க. முதல்ல போட்டு டீனரில் போட்டாங்க, அப்புறம் ஜெமினியில் போட்டாங்க, அதுக்கு பிறகு கோடம்பாக்கத்துக்கு வந்துச்சு. ஆஃபீஸே 4 தடவை ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ அந்த ஆஃபீஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சசி. இந்த சசி வந்து வேறு பக்கம் போயிருந்தாருன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி போயிருக்கும். அப்போ அங்கே வர்றாரு, சேது படம் ஓடுது, சேது படத்தில் டைட்டில் கார்டு வருது, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நந்தா பண்ணுறாங்க, நந்தா பெரிய ஹிட்டு, நந்தாலையும் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ பாலாவுடைய அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அப்புறம் அமீர் வெளியில் போய் ராம் பண்ணுறாரு. ராமில் வந்து இவர் அங்கே போயிடுறாரு, சசி வந்து அமீரோட போயிடுறாரு. அப்போ அந்த கான்டாக்டே அந்த மாதிரி போயிடுது. அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வந்து அமைகிறது தான் அது. அந்த டீமோட நம்ம அமைஞ்சு போகிறப்போ அப்படி போயிடலாம். சில பேர் அதுலேயும் சக்ஸஸ் ஆவாங்க, சில பேர் அதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்காங்க. சேது படத்தில் ஒர்க் பண்ணால் சசியே தெரியும். சேது படத்தில் ஒர்க் பண்ணி இன்னும் சக்ஸஸ் ஆகாத பல பேர் இருக்கிறாங்க. சேது படத்தில் ஒர்க் பண்ண பல அசோசியேட் டைரக்டரும் இருக்கிறாங்க. அப்போ பெரிய அப்போ வந்து அது அமைகிற சூழ்நிலையை பொறுத்து தான் நமக்கு அமையும். ஓகே சார். சினிமான்றது ஒரு மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு நேரங்களே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒருத்தரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ வரக்கூடிய இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசுகிறாங்க. முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி மனசாப்பம் இருந்தால் கூட வெளியே பொது வெளியில் வந்து அதை காட்டிக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. அதை நம்ம வந்து ரூமர்ஸாக தான் கேட்போம், இவங்க 2 பேருக்கு சண்டை, இப்படி ஒரு விவாதம் போச்சு அப்படி. இப்போ அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இவர் சொன்ன அந்த இன்டர்வியூவில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பனாக சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சினிமாவில்? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனதில் இருந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இன்னைக்கு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. அன்னைக்கு அதுக்கு நேரம் கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிஸியான ஒரு டேரக்டர். பயணங்கள் முடிவு இல்லையே, ராஜாதி ராஜா, வைதேகி காத்து தான் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் டிஸ்கஷனு, ஸ்டோரி டிஸ்கஷன், அது இதுன்னு போயிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் உட்காந்து இந்த கதையாப்பா சொல்லணும், அந்த நேரத்தில் நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு அந்த டைம் இருக்காது. இப்போ நடிகர் ஆகிட்டாரு, கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிடுச்சு, ரிலாக்ஸ்டாக இருக்காரு. இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்குது, நிறையா சோஷியல் மீடியா ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அதை வந்து பேசுவோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறார். அந்த பர்பஸாக அவர் பேசணும்னு பேசலை. அது இன்றைக்கி அவர் எடுத்தவரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இருக்கிறனால அது கொஞ்சம் கேஷுவலாக போனது, எல்லா விஷயத்தையும் அப்படியே டாக்டர்னு கொட்டிட்டார் அவர். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா, திரும்பவும் வந்து ஒரு சுமூகமாக போகுமான்றது இப்போ எல்லாராலுமே கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்தேன். திரும்பவும் வந்து பேசிப்பாங்களா? சில பேர் வந்து நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ பேசலாமேன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் 2 பேருமே அந்த காலகட்டங்களை தாண்டி மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஏஜ்டு வந்துருச்சு, ஒரு பக்குவப்பட்ட வயசில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு முடிவுனால நீங்கள் எடுத்துருக்கலாம். இப்போ அதுக்கு பிறகு அவங்க நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கலாம், திருமணத்துக்கு போயிருக்கலாம், நல்லது கெட்டதுக்கு போயிருக்கலாம். அந்த உறவு இருக்கத்தான் செய்யும். பாலா அமீர் அப்படிங்கிறது உங்களை அப்படித்தான். அவங்கள ஏறக்குறைய என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாவும் அமீரும் சென்னைக்கு வர்றாங்க, வாய்ப்பு தெரியும் 2 பேரும் வர்றாங்க. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே கஃபார்னு ஒரு ப்ரொடியூசர் மூலியமாக பாலுமந்திராவுடைய அறிமுகம் கிடச்சி பாலா சேர்ந்துடுறாரு. அமீருடைய ரிலேஷன் கஃபார்னு ஒருத்தர் ப்ரொடியூசர், அவர் மூலியமாக பாலா
வந்து பாலுமேந்திராட்ட போயிறாரு. ஓகே. இவருக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு ஊருக்கு போயிறாரு. ஊருக்கு போனாலும் கூட அப்பப்போ இங்கே வர சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ண அதை பண்ண இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பாலா படம் பண்ணுறப்ப அவர் கூடயே ட்ராவல் ஆகி வர்றாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சேது படம் பெரிய ஹிட்டு, புகழின் உச்சிக்கு போயிட்டாரு. இந்த வாடா போடா நண்பர்கள் அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் வந்து சினிமா வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டம் ஒன்று வரும். சார் சாப்பிட்றாரு, சார் தூங்குறாரு, சாரை நீங்கள் கேட்டு வந்தீங்களா, சாருக்கு ஃபோன் பண்ணீங்களா, சார் அங்கே இருக்கிறாரு, சார் 10 மணிக்கு ஜூமிங், 8 மணிக்கு ஜாக்கிங் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கும்பல் வந்து அப்படியே வந்துடும். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கொடுத்தானா படுத்து கிடந்தா, நம்ம கொடுத்தா ரூமில் இருந்தா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்கிற போது அந்த ஒரு அவங்களுமே அந்த கடத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு ஒரு இடம் லெவல் வந்துருச்சுப்பா, நமக்கு இந்த நேரத்தில் வந்து அது மாதிரி வச்சுக்கிறக்கூடாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத ஒரு விதி என்னென்னா, ஒருத்தன் வெற்றி பெற்று மேலே போயிட்டான்னா முதலில் அவனுடைய பழைய வாழ்க்கை தெரிஞ்சவனை கட் பண்ணிடுவாங்க. தன்னுடைய பழைய வாழ்க்கை தெரிஞ்சவனை பக்கத்துலேயே வச்சுக்கிற மாட்டாங்க. நான் வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி, ராஜராஜ சோழன் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி, அந்த பட வெற்றியில இருந்து தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அந்த பழைய வாழ்க்கை தெரிஞ்ச ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிற மாட்டாங்க. ரொம்ப ரேர். அப்படியே நீங்கள் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போனாலும் கூட தெரியாத மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒரே ரூமில் தங்கியிருப்பான். இன்றைக்கி அவன் பெரிய டாக்டராக இருப்பான், பெரிய ஹீரோவாக இருப்பான், ஒரு பெரிய இடத்துல இருப்பார், பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருப்பார். ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் கூட ஒரு படங்களில் ஒர்க் பண்ணியிருப்பார். திருப்பி அவர் பார்க்குறப்ப அவர் கண்டுக்கிறாத மாதிரி தான் இருப்பார். அதெல்லாம் சினிமாவில் வந்து சகஜம். ஆனால் இவர் வந்து அந்த வைராக்கியத்தில் இவரும் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணிட்டார், இவர் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டார், இவர் பெரிய உயரத்துக்கு போயிட்டார். ஆனால் வந்து இப்போ தான் அவருக்கு சொல்லணுங்கிற அந்த டைம் கிடச்சிருக்கு. அது மனசில் உள்ள பாரத்தை தான் கடற்கடன் கொட்டிட்டார். ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பெரிய என்னது அரசியல் தலைவராக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் சார்ந்து ஏதாச்சும் சொன்னீங்களா, இல்லை அதில் ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா அப்படின்றது ஒரு இல்லை விஜய்லாம் இல்லை, நிறைய சொல்கிறேன். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போனவங்க, அரசியல் சினிமாவுக்கு வந்த ஆட்கள் அப்படிங்கிற ஆட்கள்லாம் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உயரத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பலத்தை நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் எல்லாருமே அது விதிவிலக்கு கிடையாது. முதலில் தன்னுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேரான ஆட்கள் மட்டும்தான் பழச மறக்காமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச சில டைரக்டர்ஸ்லாம் கூட தன்னுடைய ஆரம்ப காலத்தில் அசினேட்டாக இருந்தவங்க இன்றைக்கி பெரிய டேரக்டர் ஹீரோ ஆகிட்டார். தன்னுடைய ஆரம்ப காலத்தில் ரூம்மேட்டாக இருந்தவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கெல்லாம் கூட இன்றைக்கி செய்யக்கூடிய ஆட்களாக எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. பழச மறந்த ஆட்கள், பழைய ஆட்களை பக்கத்தில் விடாத ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வர டைரக்டர்ஸ் நிறைய பார்க்கும்போது யங் டைரக்டர்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி டைரக்டர் பேசும்போது சொன்னார், பசிக்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் இருக்குது, நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாருன்ற விஷயத்த சொல்லியிருந்தார். இப்போ வரவங்க வந்து எல்லாருமே அந்த கஷ்டப்பட்டது எப்படி வந்து ட்ரை பண்ணி வந்தோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது ப்ரொமோஷனுக்கான ஒரு ஸ்பீச்சாக பார்க்கப்படுது, ஒரு விதத்தில் வந்து எமோஷனாக ஷேர் பண்ணுறாங்கப்பா அப்படின்றதும் பார்க்கப்படுது. ரெண்டு விமர்சன கலவை இதுலேருந்தே தொடங்குது சார். அது எப்படி பார்க்கல? இப்போ அவங்க கஷ்டப்படுறேன்னு சொல்றது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக சுத்த பொய். ஓகே, அந்த காலத்துல வந்து கஷ்டப்பட்டாங்கிறதுலாம் உண்மை. இவர் கஷ்டப்பட்டா ஒரு டைரக்டர்கிட்ட குருகுலத்தில் வேலை பார்த்த மாதிரி இருப்பாங்க. அசிஸ்டன்ட் அவருடைய காரக கழிவுறது, நாயக்குழு பாட்டுறதுக்கு, வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கறது, ஒரு 6 படம் 7 படம் பண்ணதுக்கு பிறகு தான் ஒரு பேடே கையில் எடுக்க முடியும். டிஸ்கஷன் ரூமுக்கே உள்ள போக முடியும், எடிட்டிங்கே கூட்டு போக முடியும். 2 படத்துக்கு மேலே தான் ஷூட்டிங்கே கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது, பேட்டா தான். அங்கேயே சாப்பிட்டுக்கறணும், அங்கேயே தங்கிக்கிறணும். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, வாழ்க்கை என்னங்கிறது தெரியாது. நான் டைரக்டர் ஆகணான்னு தெரியாது, இந்த படம் ஓடுமான்னு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாதி நாள் சாப்பிட்டு பாதி நாள் சாப்பிடாம பட்டின கொடுக்கையாக கடந்து ரூம் வாடகை கொடுக்காம ஊருக்கு போக முடியாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷன். அதாவது உயிரோடு இருப்பாங்க, உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சேனலில் வேலை பார்த்துட்டு டேரக்டர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நெல்சன்லாம் வந்து ஒரு முதல் படம் பண்ணுறாரு. முதல் படம் பண்ணிவிட்டு அது படம் டேக் ஆஃப் ஆகல, உடனே விஜய் டிவிக்கு போயிட்டார். விஜய் டிவி பீக்கில் இருக்குது, நல்ல பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. அந்த சேலரி வாங்கி லக்ஸுரியாக போகிறார். அங்கேருந்து தான் இன்னொரு படம் கோலமா கோகிலா பண்ணுறாரு. அப்போ அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அன்றைக்கி இருக்க டேரக்டராக இருந்தானா முதல் படம் பண்ணி டேக் ஆஃப் ஆகலன்னா அவன் அடுத்த படம் பண்ணுற வரைக்கும் வேறு வேலை கிடையாது. இவ்வளோ மீடியாஸ் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஒர்க் பண்ணலாம், சேனலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்க ப்ரொஃபஷனலி ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். அன்றைக்கி வந்து பசி தான் முதல்ல கொடுமை, பசி தான் பேசிக். பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்த ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஒரு டைரக்டர்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் இறந்தும் போயிட்டார். ஒரு நாள் வந்து முதல் நாள் காலையில் சாப்பிட்ருக்கிறாரு, அடுத்த நாள் மதியம் நாங்கள் போகிறோம், சாப்பிடாமே உட்காந்துருக்காரு. அந்த ரூமுக்குள்ளே மட்டும் உட்காந்துருக்காரு.
போய் கேட்குறோம் என்னான்னு, கொஞ்சம் வசதியான ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான். ஒரு வைராக்கியமாக யார்ட்டும் கேட்காம இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் போய் ஏதாவது வாங்கி கொடுத்து இது பண்ணுறோம். இப்படி எத்தனையோ பேர் தெரியும், பசியோடையும் பட்னியோடையும் கோடம்பாக்கத்தில் தன் வாழ்க்கையை தொலைச்சி இளமையை தொலைச்சி நாளைக்கு பண்ணுமா நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சு இன்னமும் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு மேடையில் ஏறிக்கிட்டு நான் 2020 வந்தேன், 4 வருஷமாக பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணேன், 40 வருஷமாக ஸ்ட்ரகிளோட இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இவங்க சொல்கிறது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரே என்ன ஒரு வயசு இருக்குன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் மீடியாவிலே வந்திருப்பார், இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருப்பார், அதுக்குள்ளே 5 படம் ஒர்க் பண்ணியிருப்பார். இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்டருக்கு ஒரு பேசிக் சேலரி இருக்குது, அசிஸ்டன்டரை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது, அசிஸ்டன்டரை ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டேரக்டரை ஃப்ரெண்டை ஒருத்தர் மீட் பண்ணுறான், ஃப்ரெண்டில் ஒரு விஷயமா ஒரு லேபுக்கு போகிறேன், ஒரு படத்தோட எடிட்டிங் நடக்குது, அதில் ஒரு டேரக்டர் இருக்கார், அந்த டேரக்டருக்கு தான் முதல் படம். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கையை அமைக்கிட்டு இருக்கான், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் காலை அமைக்கிட்டு இருக்கான், அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி உட்காந்துருக்கார் சேரில். ஆனால் அதுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடாமல் அதே டேரக்டரு சைதாப்பேட்டை ரயில் ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருந்தார். அது வேற கதை. ஆனால் கிடைச்சவனே அவர் பண்ணார்ல. ஆனால் அன்றைக்கி இல்லை நிலைமை வந்து அசிஸ்டன்ட் அப்படி தான் இருக்கு. இன்றைக்கி அப்படி கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரே சேர்ட்ட 2 பேரும் தம்மா வாங்கி அடிச்சுட்டு ஈக்குவலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, சண்டை போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது வந்து செல்வராகவன், கௌதம் மேனன், மிஸ்கின் இவங்க வந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் அதை மாற்றுறாங்க. அதுதான் ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அன்றைக்கி அப்படி ஸ்பேஸே இருக்காது. டேரக்டர் அசிஸ்டன்டாக இருந்தால் அவனை வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அவன் வறுமையாக தான் இருப்பான், அவனுக்கு எப்போ படம் பண்ணணும்னு தெரியாது, எப்போ வாழ்க்கைன்னு தெரியாது, இந்த மாதிரி நிலைமையில் தான் அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் ரொம்ப சடனாக வந்துடுறாங்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா சினிமா விட்டு வேறு ஃபீல்டுக்கு போயிடறாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க வேறு ஃபீல்டுக்கு போயிடறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படில. இப்போ இன்னைக்கு சொல்கிறது வந்து அவங்க ஒரு சிம்பத்திக்காக சொல்கிறாங்க. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சினிமா குறித்து, தினமும் ஒன்று நம்ம பேசிகிட்டே இருக்கோம். மிக்க நன்றி சார்.